இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய நேற்று டெல்லி சென்றார். அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்த 3 மாதங்களில் 3வது முறையாக டெல்லி சென்றுள்ளார். நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இருவரும் பேசியுள்ளனர். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள் மேற்கு வங்கத்தில் மாற்றப்பட்டது போல தமிழகத்திலும் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அமித்ஷாவிடம் வைக்கவிருக்கிறார் என அதிமுக வட்டாரங்கள் கூறின. தமிழக பாஜக தலைவர்களுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சை தவிர்க்கவே பழனிசாமி டெல்லி சென்றுள்ளதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகின்றனர். 40 தொகுதிகளை பாஜக கேட்கும் நிலையில் 29 தொகுதிகள் தர பழனிசாமி முன்வந்துள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், நயனா நாகேந்திரன் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் பழனிசாமியுடன் பேச்சு நடத்த இருந்தனர். பழனிசாமியும் நயனா நாகேந்திரனும் நீண்டகால நண்பர்கள். கூடுதல் தொகுதிகளை பெறுவது, விரும்பிய தொகுதிகளை கேட்பது போன்றவற்றில் நயனா நாகேந்திரனால் கராராக நடந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அமித்ஷாவிடம் பேசி அனைத்தையும் இறுதி செய்ய பழனிசாமி டெல்லி சென்றுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. அதிமுக வட்டாரத்தில் மற்றொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுகிறது. பழனிசாமியின் மகன் மிதுனை கட்டுமான தொழிலதிபர் ஒருவர் வாயிலாக தாவேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இதனால்தான் தங்களுடனான தொகுதி பங்கீட்டை பழனிசாமி தள்ளி போடுவதாக பாஜகவுக்கு தெரிய வந்துள்ளது. அதை தடுத்து நிறுத்தவே பழனிசாமிக்கு டெல்லி வருமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து அழைப்பு வந்ததாக அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன.